guys, அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய அந்த நாட்கள் வந்து நமக்கு வந்து வின்டர் சீசன், அதாவது மழை சீசன். இப்ப மழை சீசன் நமக்கு வர்றதுனால நமக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? கொசு கடிக்கிற ப்ராப்ளம் வரும். கொசுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு மலேரியா, டெங்கு, இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும் கொசுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இப்ப இந்த கொசுனால வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தா ராயல் ஃபேப்ரிக். ராயல் ஃபேப்ரிக் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு ஃபேப்ரிக். ஓ, ராயல் ஃபேப்ரிக், ஐயோ இதுல ஒரு ஃபேப்ரிக் வருது, இதுல ஃபேப்ரிக்னா என்னது, ஏதோ துணியா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படி இல்லை. ராயல் ஃபேப்ரிக் அப்படின்னா நம்ம வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய இடம், அதாவது நம்ம சேல் பண்ணக்கூடிய இடம். இங்க நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து 25 பிரான்ச்சஸ் கிட்ட வச்சிருக்கோம், பிளஸ் பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். அது ஆல் ஓவர் இந்தியா வரையும் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம பல இடங்கள்ல போய்கிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணி போறோம். நம்ம பெரிய ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். எதனால இந்த இப்ப அடுத்து வரக்கூடிய நம்ம இந்த சீசன்னால ஏகப்பட்ட மஸ்கிட்டோஸ் வந்து நமக்கு வந்து வரும். அதாவது நம்ம அட்டாக் பண்றதுக்காண்டி வரும். நம்ம அதுல இருந்து எப்படி இது பண்றது, பாதுகாத்துக்கிறது அப்படின்னா நம்ம மஸ்கிட்டோ நெட்டை தேடி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா மெயின் டோர் சிஸ்டம். சரிங்களா? இப்ப ஒரு வீட்டுல நம்ம போனோம், நம்ம வீட்டுக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கஸ்டமர் வந்து சஜஷன் பண்றது வந்து எனக்கு இந்த மெயின் டோர் வந்து எனக்கு கவர் பண்ணி கொடுங்க, ஏன்னா எனக்கு மெயின் டோர்ல இருந்து அதிகமா எனக்கு வந்து மஸ்கிட்டோஸ் வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்ப நம்ம மெயின் டோர்ன்றப்ப நம்மகிட்ட வந்து சில மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. மெயின் டோருக்குன்னு போடுற மாதிரி சில மாடல்ஸ் இருக்கு, மஸ்கிட்டோ உள்ள மஸ்கிட்டோஸ் வந்து உள்ள வராம இருக்கிறதுக்காண்டி. அப்படி நம்ம செலக்ட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் கொடுக்கறது தான் நம்ம இந்த மஸ்கிட்டோ நெட் சிங்கிள் டோர்னு வாங்க பேர். இது வந்து பாத்தீங்கன்னா வித் அலுமினியம் ப்ரொஃபைல், பவுடர் கோட்டிங், எஸ்எஸ் மெஷ் 304 கிரேட் எல்லாமே. இதுல நமக்கு மெஷ்லயே வந்து நமக்கு வந்து வேரியன்ட் இருக்கு, 25, 23 அப்படின்னு சொல்லிட்டு மெஷ்ஷுடைய திக்னஸ் தகுந்த மாதிரி அதோடைய பேர் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலா சிங்கிள் டோரா இருக்கிறப்ப இதை அவங்க போடுவாங்க. இது வந்து சிங்கிள் டோர் டைப். செகண்டரியா வந்து நம்மள்ட்ட வந்து இப்ப சிங்கிள் டோர் நம்ம பார்த்தோம். இப்ப சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர் டைப்ல இருக்கும், 2 டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய டோரு. சோ அதை வந்து நம்ம சிங்கிள் டோரா நம்ம போட்டோம்னா அது வந்து பார்க்க அந்த லுக்கா இருக்காது. சில சமயம் வந்து அது வேரியன்ட் அதிகமா இருக்கும், ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். சோ நம்ம அதை வந்து நம்ம இப்போ வந்து டபுள் டோரா நம்ம அதே மாதிரி அந்த டோர் மாதிரியே நம்ம வந்து கம்ஃபர்டபுளா போட்டுக்கலாம் டபுள் டோரா அப்படின்னாலும். அப்படியும் வந்து நீங்க வந்து ராயல் ஃபேப்ரிக் அணுகுனாலும் அவங்க அதையும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டு கொடுப்பாங்க. எப்படின்னா இதான் அதோடைய மாடல், டபுள் டோர். சோ அவங்க டோர் வந்து எப்படி டபுளா ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி சேம் டைப் இதையும் டபுளா ஓபன் பண்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. இதுவும் சேம் தான், அலுமினியம் ப்ரொஃபைல் தான், பவுடர் கோட்டிங். மெஷ் வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் அதிகமா உள்ள மெஷ்ல நம்மகிட்ட வேரியன்ட் இருக்கு. அந்த மெஷ்ல உங்கள்கிட்ட உங்க மார்க்கெட்டிங் பர்சன் வந்து காட்டுவாங்க. அந்த பர்சன்ட்ட நீங்க என்ன மெஷ் நீங்க சூஸ் பண்ணீங்களோ அந்த மெஷ் தான் உங்களுக்கு அப்படியே போடுவாங்க. நம்ம குவாலிட்டியில எந்த விதமான தரமும் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம், எல்லாமே பக்காவா இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது வந்து டபுள் டோர். சரி அப்படின்னா கூட ஃபோல்டிங் டோர், என் வீட்டுல வந்து ஃபோல்டிங் டோர் தான் இருக்கு, இப்படி மடிச்சு வர மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி நீங்க போடுவீங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியும் போட்டு கொடுக்க இவங்க இங்க தயாரா இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து என்னன்னு சொன்னா ப்ரொடக்ஷன் பெரிய பெரிய லெவல்ல ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. அந்த யூனிட்லயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க. இதை வந்து தனியா ஒரு டெலிகாலிங் வச்சு ஒர்க் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு சிஸ்டமே இருக்குங்க. நீங்க இதனால எனக்கு மிஸ் ஆயிருமோ, இப்படி மிஸ் ஆயிருமோ, என் பணம் வந்து போயிருமோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஜீரோ தான். அந்த நினைப்பே உங்களுக்கு ஜீரோ தான். ஏன்னா 100% நீங்க நம்பிக்கையா இருக்கு. எங்க போனாலும் இவங்க தப்பிக்கவே முடியாது, அழகா மாட்டிப்பாங்க. நீங்க நம்பி கொடுக்குற ஆர்டரு. சரி, இப்ப ஃபோல்டிங் டைப்ல எனக்கு ஒரு டோர் வேணும் அப்படின்னா கூட இவங்க அதுவும் தயாரா வச்சிருக்காங்க. இப்படி ஃபோல்டிங் டைப்ல ஓப்பன் ஆகிற மாதிரி சில டோர் வந்து ஃபோல்டிங் டைப்ல இருக்கும். அந்த ஃபோல்டிங் டைப் மாதிரியே எனக்கும் வேணும், அந்த ஃபோல்டிங் டைப்ல இந்த மாதிரி டபுள் டோர் போட்டீங்கன்னா எனக்கு லுக்கா இருக்காது, எனக்கு இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கனாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. எனி கஸ்டமைஸ் எல்லாமே ஓகே, எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. சரி, ஓகே. நீங்க வந்து சிங்கிள் டோர், இப்ப சிங்கிள் டோர்ல வந்து கிரில் போடுறீங்க. கிரில் இருக்கு, எனக்கு ஆல்ரெடி ஒரு டோர் இருக்கு, அந்த டோர்ல வந்து கிரில் இருக்கு. எனக்கு வந்து 3வது ஒரு டோர் போடணும், எனக்கு அந்த கிரில்லையும் ஓபன் பண்ணணும், அதையும் லாக் பண்ணணும், எப்படி பண்றது? உங்களோட இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த சிங்கிள் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா இது வந்து கிரில்லே இல்லாம கரெக்டான ஒரு டோர் மட்டும் இருக்கும் அதுல. இப்ப இந்த நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டிய டோர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரில் ஆப்ஷனோட ஆக்சஸோட சேர்த்து வந்துடும். கிரில் ஆப்ஷனோட ஆக்சஸும் சேர்ந்து இதுல வந்துடும். எப்படின்னா இது இப்படி ஓப்பன் டைப்ல இருக்கும்,
இந்த ஆக்சஸ்ல தான் நீங்க கிரில் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கிரில்லுடைய லாக்கை நீங்க இழுத்து நீங்க லாக் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இப்படி ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து ராயல் ஃபேப்ரிக்ல இருந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுடைய டோருடைய மெத்தட் எப்படி இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு டோருடைய மெத்தட்ல இந்த டோரே போட முடியாது, இங்க இருக்க 4 டோருமே போட முடியாது, இது 4மே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, அப்படியே இல்லைன்னா கூட இன்னொரு மெத்தடும் வச்சிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். கைஸ், நம்ம சொன்னோம்ல இப்ப இந்த 4 டோருமே நம்ம விண்டோக்கு செட் ஆகல, டோருக்கு செட் ஆகல, நம்ம வேற டைப்ல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கும் ராயல் ஃபேப்ரிக்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இந்த டைப் தான், ஸ்லைடிங் டைப். இப்போ இந்த ஸ்லைடிங் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்பேஸையும் வந்து ஆக்குபேட் பண்ணாது. ஸ்பேஸ் உங்களுக்கு கிளியரா கொடுத்துரும். வெறும் ஸ்லைட் பண்ணோம், திருப்பி க்ளோஸ் பண்றோம், இவ்வளவுதான் உங்களுக்கு இதோடைய ஆக்சஸே. உங்களுக்கு எவ்வளவு ஓப்பன் இருக்கோ அவ்வளவு ஓப்பன் அப்படியே காட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகாது. திருப்பி அதை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் இல்லாம இருக்கும். நல்லா அழகா ஸ்லைட் பண்ணும், ஸ்லைட் ஆகும், ஸ்லைட் இதாகும். இதை வந்து நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் டோருக்கும் போடலாம், பிளஸ் விண்டோஸ் போடலாம். இந்த மாதிரி நம்ம பால்கனி சைடு கூட நம்ம போட்டுக்கலாம். ஏதாவது நமக்கு பால்கனி சைடு நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம், ப்ரொடெக்ட் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து மெயின் டோருக்கு உண்டான அடுத்த ஆப்ஷன் இது. காய்ஸ், நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா டோருக்கு பார்த்தோம் மஸ்கிட்டோ நெட்ல, அப்புறம் வந்து நம்ம வந்து விண்டோஸ்க்கு பார்த்தோம். அதுலயே நம்ம வேரியன்ட் உண்டான மஸ்கிட்டோ நெட்லாம் பார்த்தோம். இப்போ வந்து புதுசா வந்து இவங்க சில இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. என்ன மாதிரினா, இப்போ உதாரணத்துக்கு ஏசி போடுவீங்க. இப்ப நீங்க ஏசி போடுறீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஏசி போடுறீங்கன்னு சொன்னா அந்த ஏசி வந்து எனக்கு ஹால்ல தான் வரணும். ஏன்னா எப்பயுமே ஹாலோட டைப் ஆகி தான் கிச்சனும் இருக்கும். அப்ப அந்த கிச்சனுக்குள்ள எனக்கு ஏசி போக கூடாது அப்படின்றத கவர் பண்றதுக்காண்டி அவங்க புதுசா ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க, அனிகோம் மெஷ்ன்னு சொல்லிட்டு. அனிகோம் மெஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கும், கலர் வேரியன்ட். இப்ப இதை பாத்தீங்கன்னா நமக்கு இத்தனை கலர் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 கலர்ஸ் இருக்கு பிளைன்ல. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி பார்ட்டிஷன்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஹாலை வந்து நம்ம 2ஆ பிரிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாடல்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏசி வந்து அந்த பக்கம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாம இருக்கும். இங்க ஒரு ஏசி போடுறீங்கன்னா ஏசியுடைய காத்து வந்து இதோட நின்றோம், இதுக்கு மேல போகாது. பின்னாடி பக்கம் உங்களுக்கு போக, அதாவது கிச்சன் பக்கம் உங்களுக்கு போகாது. உங்களுக்கு அதுல வந்து இதை பிளாக் பண்ணி கொடுக்கும். இப்ப இதுலயே நமக்கு டிசைன் இருக்கு, எனக்கு டிசைன் வேணாம், எனக்கு கம்ஃபர்டபுள் இல்ல, சாரி எனக்கு பிளைன் வேணாம், எனக்கு கம்ஃபர்டபுள் இல்ல, இப்போ உங்களுக்கு டிசைன் தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ். சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க இந்த டிசைன்ல எது வேணுமோ அவங்கள்ட்ட சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு யூனிக்காவும் இருக்கும். ஒரு ஹால்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த ஹாலே உங்களுக்கு என்ன பண்ணா அழகாக்கி கொடுக்கும் இந்த டிசைன்ஸ். பிளைன்றப்ப பிளைன் வாங்கிக்கலாம். சில வீடுங்களுக்கு வந்து சில இடங்கள்ல எனக்கு டிசைன்லாம் வேணாம், எனக்கு பிளைனே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னுவாங்க, அவங்க இந்த பிளைனை சூஸ் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு டிசைன் போட்டா அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த டிசைன் அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஏசி ப்ரொடெக்ஷனுக்காண்டி நம்ம கொடுக்குறது.